ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை. இவ்வுண்மை நெறியை உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது கந்தகோட்டம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். சாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும்.
மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. பாடப்பகுதியில் உள்ள பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ளது. இப்பாடல் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் 8ஆம் பாடல். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். சிறு வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார். இம்மண்ணில் ஆண்மைநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் அடிகளார். வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும் தன்மை உடையவை. திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருணிய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்கள்.